திருக்குறள் அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண்ணில். இவ்வுலகில் அறத்தையும் பொருளையும் கற்று அறிந்தவரிடம் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மீது ஆசைப்பட்டு வாழும் அறியாமை இல்லை. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதர் வேறு இல்லை. விளிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து தொழுகுவார். தன்னை சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இறந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன். இணைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் எண்ணாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன? எளிதென இல்லிரப்பான் ஏதுமென் ஞான்றும் விளியாது நிற்கும் பழி. அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியை பெறுவான். பகைப்பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் விலகமாட்டா. அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவா தவன். அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. அடுத்தவன் மனைவியை மனத்துள் எண்ணாத பேராண்மை அறம் மட்டும் அன்று சான்றோர்க்கு நிறைவான ஒழுக்கமும் ஆகும். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயா தார். அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே. அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது.